இங்க ஒருத்தன் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின அவனோட காரை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பெயிண்ட்டுக்கு பின்னாடி ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி தோணுது. சந்தேகத்துல அவன் உடனே ஒரு ஸ்பேனரை எடுத்து டோருக்கு மேல சுரண்டி பார்க்கறான். பார்த்தா உள்ள இருக்கிற மெட்டல் தங்க கலர்ல ஜொலிக்க ஆரம்பிக்குது. உடனே காரோட பேனட்டை ஓபன் பண்ணி அங்கேயும் சுரண்டி பார்க்கறான். அங்கேயும் தங்க மெட்டல் தான் இருக்குது. அப்பதான் அவன் வெறும் $2000 வாங்கின அந்த கார் முழுக்க முழுக்க தங்கத்தால செய்யப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சு சந்தோஷப்படுறான். இந்த சீக்ரெட் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சுரண்டின இடத்துல ஃபுல்லா ஒயிட் பெயிண்ட அடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் புகை போற எக்ஸாஸ்ட் பைப்பை கட் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அதுவும் தங்கமா தான் இருக்கும். உடனே அதை எடுத்துக்கிட்டு ஒரு அடகு கடைக்கு போறான். அங்க சுத்தி யாரும் இல்லாததை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துட்டு போன தங்கத்தை அந்த கடையோட ஓனர் கிட்ட கொடுக்குறான். அதை வாங்கின அவரு அது என்னன்னு தெரியாம அழுக்கா இருந்த அந்த மெட்டலை சுரண்டி பாக்குறாரு. அப்போ பதட்டத்துல ஜாக் அவர்கிட்ட அது தங்கம்னு சொல்றான். ஆனா ஃபர்ஸ்ட் அவரு அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அது உண்மையான தங்கம்னு தெரிஞ்சதும் பயங்கர ஷாக்கான அவரு அதை வெயிட் போட்டு அதுக்கான பணத்தை ஜாக்கு கிட்ட கொடுக்குறாரு. உடனே அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேரா அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் மீட் பண்ண போறான். இதுக்கு முன்னாடி பணம் இல்லாததால அவனை விட்டுட்டு போன அவ இப்போ அவன் கிட்ட பணத்தை பார்த்ததும் எதுவும் பேசாம அப்படியே அவனோட கார்ல ஏறி உட்கார்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாலுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டோரை ஓபன் பண்ணி விடுறவருக்கு $100 டிப்ஸும் கொடுக்குறாங்க. அப்போ ஜாக் ரோஸ் கிட்ட அந்த தங்க காரோட சீக்கிரட்டா சொன்னதும் அவ ஒருவேளை அதோட ஓனர் நம்மளை தேடி வந்தா என்ன பண்றதுன்னு பயப்படுறான். ஜாக்கும் அதை பத்தி ஆல்ரெடி திங்க் பண்ணியிருந்துப்பான். அதனால அவன் நேரா அந்த காரை வாங்கின டீலரை மீட் பண்ணி அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா $2000 பணத்தை கொடுத்துட்டு நான் இந்த காரை வாங்கின விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறான். அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. உடனே ஜாக் அங்க இருந்து கிளம்பலாம்னு போகும்போது திடீர்னு ஒரு கும்பல் கையில ஆயுதங்களோட அங்க வந்திருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி உடனே அங்க இருந்து தப்பிச்சு போயிடறான். அவன் நினைச்ச மாதிரியே அந்த கும்பல் அந்த கார் டீலரை வந்து மிரட்டி விசாரிக்காங்க. ஆக்சுவலா அந்த தங்க கார் ஒரு பெரிய மாஃபியா கும்பலோட தலைவனோட தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த தலைவன் இறந்து போயிருந்திருப்பான். அதனால அவனோட ஆட்கள் தான் அந்த காரை எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அந்த அடகு கடைக்காரரும் அந்த மாஃபியா கும்பல்ல ஒருத்தரா தான் இருப்பாரு. இதனால பதட்டத்துல ஜாக் காரை வேகமா ஓட்டிட்டு வரும்போது தெரியாம அவனோட ஃப்ரெண்ட் சாம் மேல மோதிடுறான். உடனே அவன் கிட்ட நடந்தது எல்லாம் சொல்லி அந்த மாஃபியா கும்பல் அவனை துரத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றான். அதை கேட்டதும் சாம் உடனே இந்த சிட்டியில இருந்து தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணி அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ரோஸையும் கூட்டிட்டு தப்பிச்சு போக முடிவு பண்றாங்க. ஆனா பயந்து போன ரோஸ் உடனே போலீஸுக்கு கால் பண்ணி வர வச்சிடுறா. உடனே போலீஸ் அங்க வந்து சாமையும் ஜாக்கையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா ஆதாரம் எதுவும் கிடைக்காததால உடனே வெளியே வந்துடுறாங்க. உடனே அவங்க அந்த காரை எடுத்துட்டு அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போகலாம்னு போகும்போது பார்டர் கிட்ட கார் ரிப்பேர் ஆகிருது. ஒரு மணி நேரம் தேடினதுக்கு அப்புறம் ஒரு ஒர்க் ஷாப் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா அந்த மெக்கானிக்கும் அந்த கார் தங்கத்தால செய்யப்பட்டதுதாங்கிறத கண்டுபிடிச்சிடறான். இதனால ரிப்பேர் பார்த்ததுக்கு அமௌண்ட் 100 மடங்கு அதிகமா கேட்டு மிரட்டுறான். அவங்களும் வேற வழி இல்லாம கொடுத்துறாங்க. அந்த டைம்ல அங்க அவங்களை கண்டுபிடிச்சு வந்த அந்த மாஃபியா கும்பல் ராக்கெட் லான்ச்சர் மூலமா அவங்களை அட்டாக் பண்ணுது. ஜஸ்ட்ல உயிர் தப்பிச்சு அவங்க ரெண்டு பேரும் வேகமா போயிட்டு முன்னாடி இருந்த ஒரு பெரிய ரிவருக்குள்ள அந்த தங்க காரை கொண்டு போய் விட்டுறாங்க. கடைசியில் அவங்க எழும்பி பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த தங்க காரை எடுத்துக்கிட்டு அடுத்த நாட்டுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லா வந்து சேர்ந்துருப்பாங்க.